10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமூக நீதிக்கு எதிரான தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது. எந்த மொழியை திணிக்க நினைத்தாலும் உறுதியாக எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். என் உழைப்பு மக்களின் அன்பால் தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி. என் உழைப்பும் மக்களுக்காகத்தான் என்று எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு உருக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் 67 படகுகளை ஏலம் விட இலங்கை நடவடிக்கை. இலங்கை நீரியல் வளத்துறையின் அறிவிப்பால் மீனவர்கள் அதிர்ச்சி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மோதல். ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தமிழ்நாடு அளவுக்கு மிக பிரமாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்தியா டீம் ரொம்ப அருமையாக செட் ஆகியிருக்காங்க. எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ், அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. எனிபடி கேன் பேட் அண்ட் பவுல். ஸோ அதனால நிச்சயமா இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு 100% இருக்கு. மதுரையில் பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்திருந்த போராட்டம் வாபஸ். ஆவின் அலுவலகத்தில் பொது மேலாளருடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. கட்சியை விட்டு காளியம்மாள் விலகினால் விலகிக் கொள்ளட்டும் என்று நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. கட்சிக்கு இது களையுதிர் காலம் என்றும் பேட்டி. நாகை இலங்கை காங்கேசன் துறை இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கியது. பயணிகளை கவர டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட்டு இலவச உணவு உள்ளிட்ட சலுகைகள் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 64,360 ரூபாய்க்கு விற்பனை. திருத்தணி அருகே பதட்டூர்பேட்டையில் நெசவாளர்கள் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் கோட்டையை முற்றுகையிடுவோம் என்று அறிவிப்பு. பழனியில் வள்ளிக்கு பிறந்த வீட்டு சீதனம் கொண்டு வந்த குறவரின மக்கள் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் முருகனுக்கு சீர்கொண்டு சென்றனர். பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கிடையே தண்டவாள பராமரிப்பு பணி 24ஆம் தேதி 20 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு. ஏர் இந்தியா விமானத்தில் உடைந்த இருக்கையில் பயணித்தார் ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். ஏர் இந்தியா சேவை மேம்படும் என்ற நம்பிக்கை பொய்யாகி இருப்பதாக எக்ஸ் தளத்தில் வேதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ₹10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய கல்விக் கொள்கை சமூக நீதிக்கு எதிரானது என்று கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த திருப்பயிரில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை அறிமுகப்படுத்தினார்.
பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை ஒன்றிய அரசு ஒருபுறம் பாராட்டினாலும் மறுபுறம் தமிழ்நாட்டிற்கான நிதியை தர மறுப்பதாக குற்றஞ்சாட்டினார். 2000 கோடி அல்ல 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமூக நீதிக்கு எதிராக புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம், அதுல உறுதியாக இருப்போம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். ஹிந்தி பெல்ட் என்று கூறப்படும் மாநிலங்களில் மட்டுமே சுமார் 25 மொழிகள் அழிந்து விட்டதாக கூறியிருக்கும் முதலமைச்சர், ஹிந்தியை திணிக்க முயன்றால் தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணமுண்டு என்பதை காட்ட வேண்டியிருக்கும் என எச்சரித்தார். சில ஆயிரம் பேர் மட்டுமே பேசும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு 1488 கோடியும் 8 கோடி மக்கள் பேசும் தமிழ் மொழிக்கு 74 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு ஒதுக்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிதியே கொடுங்கன்னு நாம கேட்டா தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. அவங்களோட அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கேளுங்க. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 1488 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழிக்கு 1488 கோடி ரூபாய். அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான். 8 கோடி மக்கள் பேசுகிற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 74 கோடி ரூபாய். இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா? ஒன்றிய அரசு நிதி வழங்காவிட்டாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் அனைத்து திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்ட 67 படகுகளை ஏலம் விடுவதாக இலங்கை நீரியல் துறை அறிவித்துள்ளது. இலங்கை அரசின் இந்த செயல் தமிழ்நாடு மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்களின் மீன்பிடி தொழில் போராட்டமாகவே மாறிவிட்டது. நடுக்கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து வருகிறது. அத்தி பூத்தாற்போல் எப்போதாவது மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை அரசு விடுவிப்பதில்லை. படகுகளை நாட்டுடைமையாக்கி அவற்றை ஏலம் விடுவதை இலங்கை வாடிக்கையாக கொண்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 67 படகுகளை ஏலம் விடப் போவதாக இலங்கை நீரியல் வளத்துறை அறிவித்துள்ளது. அவற்றில் அதிகபட்சமாக ராமேஸ்வரம் மீனவர்களின் 31 படகுகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களின் 14 படகுகளும் அடங்கும். கன்னியாகுமரியைச் சேர்ந்த மீனவர்களின் 8 படகுகளும், நாகையைச் சேர்ந்த 3 படகுகள் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்களின் 5 படகுகள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. படகுகளை மீட்க மீனவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒன்றிய அரசும் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் 67 படகுகளை இலங்கை அரசு ஏலம் விடுவதாக அறிவித்திருப்பது தமிழ்நாடு மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாரத பிரதமர் சற்றேறக்குறைய ஈவு இரக்கம் ஏதாவது தமிழக மீனவர்கள் மீது இந்தியர்கள் என்ற உணர்வோடு எங்களை காப்பாற்றக்கூடிய சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? என்ன நியாயம்? சற்றேறக்குறைய இந்திய அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும், கருத்தூன்றி பார்க்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் வருத்தத்தோடு. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் ஏலம் விடப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கடந்த ஆண்டு பறிமுதல் செய்த படகுகளை ஏலம் விட இலங்கை அரசு தீவிரம் காட்டி வருகிறது. சென்னையில் பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் பள்ளிக்கரணையில் 7 வீடுகளில் கொள்ளையடித்த வழக்கில் மீண்டும் கைதாகியிருக்கிறார். பிரியாணி கடை நடத்திக் கொண்டே பங்களா வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்த 200 சவர நகைகளை பதுக்கியது எங்கே என அவரிடம் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பின்னணி என்ன? சென்னையில் மாணவி பலாத்கார வழக்கில் கைதானவர் 7 வீடுகளில் கொள்ளையடித்த வழக்கிலும் தொடர்புடையவர் என்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தானாக முன்வந்து விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையைச் சேர்ந்த 3 பெண் உயரதிகாரிகளை கொண்ட சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாணவி பலாத்கார வழக்குடன் அது தொடர்பான எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம் குறித்தும் சிறப்பு குழுவின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இதற்கிடையில் ஞானசேகரன் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பங்களா வீடுகளை காரில் சென்று நோட்டமிட்டு கொள்ளையடித்த சம்பவங்களிலும் தொடர்புடையவர் என்பது தெரியவந்தது. அந்த வகையில் 10 கொள்ளை சம்பவங்களில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் பள்ளிக்கரணை பகுதியில் நடைபெற்ற 7 கொள்ளை சம்பவங்களில் அவரை போலீசார் மீண்டும் கைது செய்து 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலந்தூர் நீதிமன்ற அனுமதியின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதிகளில் உள்ள வில்லா டைப் வீடுகளை குறிவைத்து காரில் வந்து கொள்ளையடித்ததாக போலீசாரிடம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொள்ளையடித்த நகைகளை விற்ற பணத்தில் தான் சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை நடத்தியதாகவும் பெண்களுடன் ஜாலியாக செலவு செய்ததாகவும் கூறியுள்ளார். பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் உதவி ஆணையர் கிறிஸ்டியன் ஜெயசீல், ஆய்வாளர் தீபக்குமார் ஆகியோர் ஞானசேகரனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரியாணி கடை நடத்திக் கொண்டே காரில் சென்று பங்களா மற்றும் வில்லா வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து பதுக்கிய 200 சவரன் நகை எங்கே? கொள்ளையடிக்க துணை போனவர்கள் யார் யார் என விசாரணை தீவிரமடைந்திருப்பதால் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. இந்திய சந்தையில் விரைவில் விற்பனையை தொடங்க உள்ள அமெரிக்காவின் டெஸ்லா கார் நிறுவனம் 21 லட்சம் முதல் 2 கோடி ரூபாய் வரை பல்வேறு மாடல்களை விற்பனைக்கு கொண்டு வருகிறது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவின் முன்னணி மின்சார கார் நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் விற்பனை மையத்தை நிறுவ கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் முயற்சிகளை மேற்கொண்டது. அதிக வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் அத்திட்டம் தள்ளிப்போன நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் இந்திய கார் சந்தையில் களம் காண்பதை டெஸ்லா உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்காக புதுடெல்லியின் ஏரோ சிட்டி மற்றும் மும்பையின் பாந்த்ரா குர்லா வளாகத்தில் விற்பனை மையத்தை டெஸ்லா அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் டெஸ்லா மின்சார கார்களுக்கான விற்பனை விலை விவரங்கள் வெளியாகியுள்ளன. 21 லட்சம் ரூபாயில் தொடங்கி 2 கோடி ரூபாய் வரை பல்வேறு மாடல்களில் கார்களை டெஸ்லா விற்பனைக்கு கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்லாவின் குறைந்த விலை மாடல் 21 லட்சம் ரூபாய்க்கும், அதற்கடுத்த மாடல் 2 45 லட்சம் ரூபாய்க்கும், டெஸ்லா சைபர் ட்ரக் மாடலுக்கு 50,70,000 ரூபாயாகவும், மாடல் 3க்கு 60 லட்சம் ரூபாயாகவும் விலை நிர்ணயிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
மாடல் Y 70 லட்சம் ரூபாயாகவும், மாடல் S 1.5 கோடிக்கும், மாடல் X விலை 2 கோடி ரூபாயாகவும் விலை நிர்ணயிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட 2024-25 ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள மின்சார வாகன இறக்குமதி வரி 100%-இலிருந்து 70%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் 35 லட்சம் ரூபாய் வரையிலான வாகனங்களின் இறக்குமதி வரி 70%-ஆகவே உள்ளது. இருப்பினும் இந்தியாவின் வரி விதிப்புக்கு போட்டியாக இந்திய பொருட்கள் மீது தாங்களும் வரி விதிப்பு செய்வோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளதால் அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு மேலும் குறைக்க வாய்ப்புள்ளதாக தொழில்துறையினர் கருதுகின்றனர். இதன் பலனாக டெஸ்லா கார்களின் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நீலகிரி மலைப்பூண்டின் விலை கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் வெள்ளைப்பூண்டு எனப்படும் மலைப்பூண்டு சாகுபடி பயிரிடப்படுகிறது. ருசி மற்றும் மருத்துவ குணம் கொண்ட இந்த பூண்டுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் மவுசு அதிகம். உதகையில் மலைப்பூண்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிலோ 500 ரூபாய் வரை விற்பனையான மலைப்பூண்டு சில வாரங்களாக மளமளவென சரிந்து 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வாரம் பார்க்கும்போது கம்மியாயிட்டே தான் வருதுங்க. மற்ற சீசன்லலாம் ஒரு வாரம் கம்மியாகும், ஒரு வாரத்துக்கு ஜாஸ்தி ஆயிரும். ஆனால் இந்த சீசன் பார்க்கும்போது எங்களுக்கு வர கம்மியாயிட்டே வருதுங்க. விலை வீழ்ச்சி ரொம்பவுமே கம்மியாகி போச்சுங்க. போன வாரம் பார்த்தா ஒரு 60 to 80 வரைக்கும் விற்றுச்சுங்க. ஆனால் இந்த வாரத்தில் பார்க்கும்போது அதை விட கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும்போது செலவு ஜாஸ்தி ஆகுது. எங்களால் இந்த விலை இது போச்சுன்னா வேறு விவசாயத்தை பண்ணுறதுக்கு வழி இல்லை. கேரட், பீட்ரூட், உருளை உள்ளிட்ட மலை காய்கறி சாகுபடிகளுக்கு ஆகும் செலவை விட மலைப்பூண்டிற்கான முதலீடு பல மடங்கு அதிகம். ஆனால் 30 ஆண்டுகளில் இல்லாத இந்த விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் செய்வது அறியாமல் தவித்து வருகின்றனர். 1993 5 ரூபா 6 ரூபா விற்ற பின்னாடி கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பூண்டு வந்து இவ்வளவு விலை வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் பூண்டு நம்ம விதையை வாங்கி நடவு செஞ்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாயாவது முதலீடாகும். அப்படி இருக்கும்போது 7000 8000 விளையும் போது 60 ரூபா 70 ரூபாய்க்கு பூண்டு விற்கும்போது விவசாயி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை விவசாயம் பண்ணுற விவசாயி குறைஞ்சபட்சமாக ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அவர் நஷ்டம் அடைகிறாரு. கடன் வாங்கி மலைப்பூண்டு சாகுபடி செய்த விவசாயிகள் மீண்டும் கடன் தொகையை செலுத்த முடியாத நிலையும் உருவாகியுள்ளது. இதனால் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்கினால் மட்டுமே பூண்டு சாகுபடியை தொடர முடியும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. சிவசாமி. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் நாய்கள் கடித்து குதறியதில் 900க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளன. இதனால் ஆட்டுப்பட்டிகளில் பாதுகாப்பை அதிகரித்து 24 மணி நேரமும் தூக்கத்தை தொலைத்து காவல் காக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் பெரும்பாலானோர் ஆடு மாடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயத்தில் போதிய லாபம் கிடைக்காத காலங்களில் கால்நடை வளர்ப்பு இவர்களின் வாழ்வாதாரத்திற்கு கை கொடுத்து வருகிறது. ஆனால் இதற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது தெருநாய்களின் தொல்லை. கூட்டமாக பட்டிகளில் புகுந்துவிடும் நாய்கள் ஆடுகளை கடித்து குதறி துவம்சம் செய்வதால் செய்வதறியாது கலங்கி நிற்கின்றனர் விவசாயிகள். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை, சென்னிமலை, காஞ்சிக்கோவில், நசையனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம், வெள்ளக்கோவில் பகுதிகளிலும் தெருநாய்கள் வெறிநாய்களாக மாறி ஆடுகளை வேட்டையாடுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது. ஆட்டை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோங்க. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே இந்த ஆட்டை நம்பி தான் இருக்கிறோங்க. எங்கள் இதே ஆடு தானுங்க. ஆடு மாடு இதை நம்பி தான் இருக்கிறோங்க. நாய் தொல்லை பெருகிருச்சுங்க. இருக்க நாய் அதிகரிச்சுட்டே வருதுங்க. இதே தான் வேலைங்க. பகல்லையும் ஆட்டை மேய்ச்சிட்டு வந்துட்டு நைட்டும் இதுக்காகவே நாங்கள் நாய் வந்துடுமோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இதை கண்டே பயந்துகிட்டே தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு ஆட்டோட இழப்பு ரொம்ப அதிகரிச்சுட்டே வருதுங்க. அரசாங்கம் ஏதோ ஒரு எங்களுக்கு நிதி கொடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணும், இந்த நாயை ஒழிக்கணுங்க. பட்டிகளின் தடுப்புகளை தாண்டியும் குழி பறித்தும் உள்ளே நுழையும் நாய்களை தடுக்க ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பாதுகாப்பை அதிகரித்துள்ள விவசாயிகள் பகல் நேரத்தில் மேய்ச்சலுக்கு செல்லும் இடங்களிலும் இரவில் பட்டிகளில் தூக்கத்தை தொலைத்து காவல் காக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல படல் வச்சு கட்டியிருந்தோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு
சுற்றி சிமெண்ட் தூண் வாங்கி போட்டு நிறுத்தி சைன் லிங்க்கு வலையை வந்து கட்டியிருக்கிறோமுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பறித்து போகாது இருக்கிறதுக்காக ஒரு அடி ஆழத்துக்கு பறித்து அட்டை வந்து உள்ளே வச்சுருக்கிறோமுங்க. அங்கே கொண்டு பட்டியில் ஓட்டினாலும் கூடவே இருக்கணும். பவளைக்கும் சேர்த்து நாங்கள் ஆள் இல்லாத விட்டு போகிறதில்ல. இல்லைன்னா ஆடு இல்லை, நாங்கள் அதுதான் எங்களுக்கு வேலை. நாங்கள் அந்த ஆட்டை வச்சு தான் ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதிகரித்து வரும் நாய்களின் எண்ணிக்கையை கருத்தடை செய்து கட்டுப்படுத்துவதோடு குழு அமைத்து அறிவியல் பூர்வமாக ஆராய வேண்டியதும் அவசியம் என்கின்றனர் கால்நடை மருத்துவர்கள். இது தொடர்பாக வந்து முழுமையாக நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யணும். ஏன் இந்த ஹண்டிங் பிஹேவியர் வந்து இப்போ வந்து நாய்களில் வந்து இப்போ வந்து அதிகமாகிருக்கு. இது வந்து ஒன்றும் உணவு கிடைக்காத ஏற்படுதா, அதர்வைஸ் வந்து ரேபிஸோட தாக்கத்தால் இந்த ஸ்ட்ரே டாக்ஸோட இந்த கடிப்பு திறன் வந்து அதிகமாகிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து முழுமையாக வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து குழுக்களை சயின்டிஃபிக்காக குழுக்களை அமைத்து இதை வந்து முறையாக ஸ்டடி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலும். அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி கடந்த 6 மாதங்களில் ஈரோடு மாவட்டத்தில் 519 ஆடுகளும், திருப்பூர் மாவட்டத்தில் 319 ஆடுகளும் நாய்கள் கடித்து உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கான இழப்பீடு தருவதோடு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். நாதக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே காளியம்மாள் விலகினால் விலகிக் கொள்ளட்டும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாதகவில் சீமானின் தன்னிச்சையான செயல்பாடுகள், கட்சிக்குள் சாதி ரீதியான பாகுபாடு இருக்கிறது என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறி அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றனர். பெரியார் குறித்து அண்மையில் சீமான் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிர்வாகிகள் நாதகவில் இருந்து வெளியேறி பல்வேறு கட்சிகளில் இணைந்தனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட காளியம்மாளும் கட்சியில் இருந்து விலகப் போவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்தன. இதனை அவர் மறுக்காத நிலையில் அடுத்த மாதம் தூத்துக்குடி மணப்பாடில் நடைபெறும் உறவுகள் சங்ககம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அரசியல் தலைவர்களின் பெயர்கள் கட்சியின் பெயர் மற்றும் பொறுப்புகளுடன் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் காளியம்மாள் பெயர் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அழைப்பிதழில் கட்சி பொறுப்பு இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் நானே அறிவிப்பேன் என காளியம்மாள் பதிலளித்திருக்கிறார். அதே நேரத்தில் நாதகவில் தொடர்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க காளியம்மாள் மறுத்துள்ளார். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சீமான் காளியம்மாள் வேறு கட்சிக்கு செல்வதாக இருந்தால் செல்லட்டும் என தெரிவித்தார். விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா, முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. சீமான் குரலில் ஆடியோ ஒன்று அண்மையில் வெளியான நிலையில் கட்சி மீதும் சீமான் மீதும் காளியம்மாள் அதிருப்தியில் இருந்ததாகவும் எனவே கட்சியில் இருந்து வெளியேற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிவகங்கையில் இருந்து கேரளாவுக்கு விற்பனைக்காக வாத்து முட்டை, வாத்து இறைச்சி அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை உயர்ந்துள்ளதால் வாத்து வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், பூவந்தி, கலியாந்தூர், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட கிராமங்களில் முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வாத்துகள் வளர்க்கப்படுகின்றன. தமிழ்நாட்டை விட கேரளாவில் வாத்து முட்டைகளை மக்கள் விரும்புவதால் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் 7.5 ரூபாய்க்கு விற்பனையான வாத்து முட்டை 9.5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் வாத்து வளர்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போன மாதம் சீசன் நேரத்தில் ஒரு 800-900 முட்டை வரைக்கும் வச்சுங்க, 1200 வாத்தில். இப்போ இந்த வெயில் காலம் கொஞ்சம் பனிக்காலம் ஓவராக இருக்கிறதுனால இப்போ நைட்டில் ஒரு 500 முட்டை வரைக்கும் வச்சுருக்குது. முட்டை விலை 7.50 வரைக்கும் இந்த வருஷம் விலைவாசி குறையில்லாமல் இப்போ 9 ரூபாய் இருக்குது. வெப்பம் மற்றும் நோய் தாக்குதல் காரணமாக மற்ற இடங்களில் வாத்து எண்ணிக்கை குறைந்துள்ளன.
அதே சமயம் திருப்புவனம் வட்டாரத்தில் அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் நெல்மணிகள் சிதறி கிடப்பதால் வாத்துகளுக்கு போதிய உணவு கிடைத்து முட்டை உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாக வாத்து வளர்ப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ இது 300 ரூபாய்க்கு விற்கிது. முன்னாடி வந்து 150 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து வார்த்தை கிடைக்கிற ரொம்ப மாட்டேன். இது கேரளாக்காரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே நம்ம ஆளுதையும் சாப்பிட மாட்டோம், விரும்பி சாப்பிட மாட்டோம். கேரளாவில் வாத்து இறைச்சியும் விரும்பி உண்ணப்படுவதால் கடந்த மாதம் வரை 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வாத்து இறைச்சி தற்போது 2 மடங்கு விலை உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் நாடே ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி நாளை துபாயில் நடைபெறுகிறது. பரம எதிரிகளாக பார்க்கப்படும் இரு நாடுகளும் வெகு நாட்களுக்கு பின்னர் களம் காண்பது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து தமிழ்நாடு அளவுக்கு மிக பிரமாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்தியா வெற்றி பெற நாங்கள் தமிழ்நாடு சார்பாக நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அது வந்து ஓப்பனிங் வந்து சுமன் கில்லும் காடு கட்டுற நம்ம ரோஹித் சர்மா இங்கே காம்போ வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த மேட்ச் ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி விராட் கோலியும் கை கொடுத்தாருன்னா இந்த மேட்ச் கை கொடுத்தாருன்னா நம்ம வெற்றியை தழுவிடலாம். அது எவ்வளோ மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் இந்தியா பாகிஸ்தானுங்கிறது வந்து உலக அளவில் வந்துட்டு ஒரு தனித்துவமாக இருக்கும். அதோட ரேட்டிங்கையும் அதோட பார்க்குறதோட ஆட்களோட அதிகம். அதனால் அந்த மேட்ச் நல்லா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் ஜெயித்தாலும் சரி வெற்றி தோல்வியும் வீரனுக்கு அழகு. இந்தியா டீம் வந்து ரொம்ப அருமையாக செட் ஆகியிருக்காங்க. எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ், அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. எனிபடி கேன் பேட் அண்ட் பவுல். ஸோ அதனால் நிச்சயமாக இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு 100% இருக்குது. நம்ம வின் பண்ண போகிறோம். பாகிஸ்தானை மட்டும் வின் பண்ண போகிறதில்ல, நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியே வின் பண்ண போகிறோம். இப்போ துபாயில் கடைசியாக நடந்த மேட்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டை விட இந்தியா நாடு அதிகமாக ஜெயிச்சிருக்கு. எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சிருக்கு. பாகிஸ்தான் மேட்சை நாங்கள் விறுவிறுப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல எப்படி கபில் தேவ், டெண்டுல்கர், கவாஸ்கர் இருந்தாங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித், விராட் கோலி இருக்காப்புல, இப்போ பல வீரர்கள் இருக்காங்க. பாகிஸ்தான் வீரர்கள் எப்படி பேட்டிங் பவுலிங்கில் தரமாக இருக்காங்களோ அதுக்கு மேலே ஒரு படி மேலே நம்ம நாட்டு வீரர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த மேட்சை கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ நடக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம இந்தியா தான் ஜெயிக்கும். இதில் இந்தியா வந்து சாம்பியன் டிராஃபி வின் பண்ணதோ இல்லையோ, ஒவ்வொரு இந்தியனோட கனவு என்னன்னா பாகிஸ்தானை வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்துட்டு இந்தியாவில் எல்லா பேட்ஸ்மேனுமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பவுலரும் வந்துட்டு இதுக்கு முந்தின மேட்ச்சில் முகமது ஷமி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்படியாட்டும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடையணும். நமக்கு இதுதான் தீபாவளியும் பொங்கலும் கூட. ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தடையாக இருக்கும் விதிகளை மறு ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக புழல் சிறையில் உள்ள ராஜ்குமார் என்பவர் முன்கூட்டியே தன்னை விடுதலை செய்ய கோரி கடந்த ஆண்டு தமிழக அரசுக்கு விண்ணப்பித்திருந்தார். அவரது விண்ணப்பத்தை பரிசீலித்த அரசு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ராஜ்குமாரை முன்கூட்டி விடுதலை செய்ய விதிகளில் இடமில்லை என்றும் அவர் 14 ஆண்டு சிறைவாசத்தை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பூர்த்தி செய்யவில்லை என்றும் கூறி அவரது கோரிக்கையை நிராகரித்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ராஜ்குமார் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டில் விதிக்கப்பட்ட 2 ஆண்டு தண்டனையை மனுதாரர் ஏற்கனவே அனுபவித்து விட்டதாக தெரிவித்தது. குறைந்த தண்டனையை ஏற்கனவே அனுபவித்து விட்டால் சம்பந்தப்பட்ட ஆயுள் தண்டனை கைதியை முன்கூட்டி விடுதலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ராஜ்குமாரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது. அதே சமயம் சில சட்டப்பிரிவுகளின் கீழ் குறைந்த கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் முன்கூட்டி விடுதலை செய்ய தகுதியில்லை என அரசாணையில் கூறப்பட்டுள்ள விதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக உள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். எனவே முன்கூட்டி விடுதலை செய்ய தடையாக இருக்கும் இந்த விதிகளை அரசு மறு ஆய்வு செய்ய இதுவே தக்க தருணம் என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.